ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் புரோடக்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு ஆண்டுக்கு ஒரு நாட்டுல இருக்கிற மொத்த உற்பத்தி மற்றும் சேவையோட பண மதிப்பு தான் இந்த ஜிடிபி அப்படிங்கிறது. இன்னைக்கு அதாவது 2024ஆம் ஆண்டு மார்ச் மாசத்தோட கணக்கின்படி இந்த உலகத்துல 5வது இடத்துல இந்தியா இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு முன்னாடியே பெருமிதத்தோட தெரிவிச்சு இந்த வீடியோவை தொடங்குறேன். இந்த பட்டியல்ல பல மாற்றங்கள் நிகழ்ந்துட்டே இருக்குங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. அப்படி இந்த 2024 மார்ச் மாசத்தோட கணக்கெடுப்பின்படி உலகத்துல ஜிடிபி வளர்ச்சியில முதல் 10 இடத்துல இருக்கிற நாடுகளோட பட்டியல 10வது இடத்துல இருந்து முதல் இடத்துல இருக்கிற நாடு வரைக்கும் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கனடா தான் ஏறக்குறைய 2242 பில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் டாலர்கள் அளவுக்கான ஜிடிபியோட இந்த பட்டியல்ல 10வது இடத்துல இருக்குது. இந்த கனடா நாட்டு பொருளாதாரம் ஏராளமான இயற்கை வளங்களை பெரிதும் நம்பியிருக்குது. அதாவது எண்ணெய், எரிவாயு, கனிமங்கள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. மட்டுமில்லாம இந்த கனடா நாடு ஒரு செழிப்பான சேவைத்துறை, நன்கு நிறுவப்பட்ட உற்பத்தி தொழில் மற்றும் புதுமை மற்றும் தொழில் நுட்ப முன்னேற்றங்களை வளர்க்கிறதுல தொடர்ந்து முன்னேற்றத்தை அர்ப்பணிச்சு வருது. ஒப்பீட்டளவுல குறைஞ்ச மக்கள் தொகை கொண்டதுதான்னாலும் கனடாவோட முயற்சியினால தான் இந்த அளவிற்கான ஜிடிபியை காட்ட முடியுது. முக்கியமா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆண்டுக்கான நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் ஏறக்குறைய 55.53 ஆயிரம் அமெரிக்கன் டாலர்களா இருக்குது. இந்த நாட்டோட ஒரு ஆண்டோட ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 1.5% இருக்குது. பிரேசில் தான் ஏறக்குறைய 2272 பில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் டாலர்கள் அளவுக்கான ஜிடிபியோட இந்த பட்டியல்ல 9வது இடத்துல இருக்குது. பிரேசிலோட பொருளாதாரம் விவசாயம், சுரங்கத் தொழில், உற்பத்தி மற்றும் சேவைகளின் கலவையால நிர்ணயிக்கப்படுது. மட்டுமில்லாம இந்த பிரேசிலோட சர்வதேச வர்த்தகம் இந்த நாட்டோட பொருளாதாரத்துல மிக முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பிரேசில் பணவீக்கம் மற்றும் அதிகரித்து வரும் கடன் போன்ற பல சவால்களை எதிர்கொள்ளுதுனாலும் வலுவான ஏற்றுமதி, வளர்ந்து வரும் உள்நாட்டு சந்தை மற்றும் உள்கட்டமைப்பின் முன்னேற்றத்தால தான் இதோட பொருளாதாரம் உயருது. முக்கியமா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆண்டுக்கான நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் ஏறக்குறைய 11.03 ஆயிரம் அமெரிக்கன் டாலர்களா இருக்குது. இந்த நாட்டோட ஒரு ஆண்டோட ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 0.7% இருக்குது. இத்தாலி தான் ஏறக்குறைய 2280 பில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் டாலர்கள் அளவுக்கான ஜிடிபியோட இந்த பட்டியல்ல 8வது இடத்துல இருக்குது. இத்தாலி ரொம்பவும் வளர்ந்த சந்தையை கொண்டுள்ளதுதான் இந்த பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த இத்தாலி அதன் செல்வாக்கு மிக்க முன்னோடி வணிகத்துறை மற்றும் விடா முயற்சி மற்றும் விவசாய தொழில்களால்தான் இந்த நாடு பொருளாதாரம் முன்னேற்றம் பெற்றுள்ளது. சமூக மரபுக்கு பேறு பெற்ற இத்தாலி தொழில் உத்தி இந்த நாட்டை மையமா திகழ்ற குஸ்ஸி மற்றும் பிராடா அப்படிங்கிற உலகளாவிய பிராண்டுகளை போல ஆடம்பரமான பொருட்கள் ஏற்றுமதி, வாகனங்கள் மற்றும் வன்பொருட்கள் அசெம்பிளிங், திட்டமிடல் போன்றவை மட்டுமில்லாம வணிகத்துறை மற்றும் விடா முயற்சிகளால இந்த நாடு பொருளாதார முன்னேற்றம் பெறுது. முக்கியமா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆண்டுக்கான நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் ஏறக்குறைய 38.93 ஆயிரம் அமெரிக்கன் டாலர்களா இருக்குது. இந்த நாட்டோட ஒரு ஆண்டோட ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 3.3% இருக்குது. பிரான்ஸ் தான் ஏறக்குறைய 3182 பில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் டாலர்கள் அளவுக்கான ஜிடிபியோட இந்த பட்டியல்ல 7வது இடத்துல இருக்குது. பிரான்ஸ் விண்வெளி ஆராய்ச்சி, சுற்றுலா, ஆடம்பர பொருட்கள் உற்பத்தி மற்றும் விவசாயம் போன்ற தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. மட்டுமில்லாம பல்வகைப்படுத்துதலால இந்த நாட்டோட பொருளாதாரம் வளருது. அது மட்டுமில்லாம வலுவான சமூக நல அமைப்பு, நன்கு வளர்ந்த உள்கட்டமைப்பு மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுல காண்பிக்கப்படுற கணிசமான முதலீடுகளால்தான் இந்த பொருளாதார வளர்ச்சி சாத்தியப்படுது. இருந்தாலும் இந்த நாடு அதிக வேலையின்மை விகிதம் மற்றும் அரசாங்க கடன் போன்ற பல சிரமங்களையும் எதிர்கொண்டு வருது. முக்கியமா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆண்டுக்கான நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் ஏறக்குறைய 48.22 ஆயிரம் அமெரிக்கன் டாலர்களா இருக்குது. இந்த நாட்டோட ஒரு ஆண்டோட ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 1.3% இருக்குது.
யுனைடெட் கிங்டம் தான் ஏறக்குறைய 3592 பில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் டாலர்கள் அளவுக்கான ஜிடிபியோட இந்த பட்டியல்ல 6வது இடத்துல இருக்குது. யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற இங்கிலாந்து இதோட பண நிர்வாகங்கள், கண்டுபிடிப்பு வணிகங்கள் மற்றும் சரிபார்க்கக்கூடிய முக்கியத்துவம் ஆகியவற்றால இதோட பொருளாதார வளர்ந்து வருது. குறிப்பிடத்தக்க உலகளாவிய வங்கிகள், பங்கு வர்த்தகங்கள் மற்றும் காப்பீட்டு முகமைகள் ஆகியவை இங்கிலாந்தோட லண்டன்ல மையமா அமைச்சிருக்கிறது இதுக்கு ஒரு காரணம். மட்டுமில்லாம இதோட பொருளாதாரம் இந்த சர்த்தக கூட்டணிகள் மற்றும் உலகமயமாக்கல் போன்றவை உட்பட திரைப்படம், இசை, ஸ்டைல்ஸ் மற்றும் வடிவமைப்பு உள்ளிட்ட பல படைப்பு முயற்சிகளாலேயும் இதோட பொருளாதாரத்துல பெரும்பு வகிக்கிறது. முக்கியமா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆண்டுக்கான நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் ஏறக்குறைய 52.43 ஆயிரம் அமெரிக்கன் டாலர்களா இருக்குது. இந்த நாட்டோட ஒரு ஆண்டோட ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 0.6% இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நாடான இந்தியாதான் ஏறக்குறைய 4112 பில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் டாலர்கள் அளவுக்கான ஜிடிபியோட இந்த பட்டியல்ல 5வது இடத்துல இருக்குது. நம்ம நாடான இந்தியா தன்னோட பன்முகத்தன்மை மற்றும் விரைவான வளர்ச்சியினால பொருளாதாரத்துல உலகத்திலேயே 5வது இடத்துக்கு வந்திருக்குது. இந்தியாவோட தகவல் தொழில்நுட்பம், சேவைகள், விவசாயம் மற்றும் உற்பத்தி, ஏற்றுமதி போன்ற பல துறைகளால இந்தியா பொருளாதாரத்துல அதிவேகத்துல முன்னேறி வருது. உள்நாட்டுச் சந்தை, இளைஞர்கள் மற்றும் தொழில் ரீதியாக திறமையான தொழிலாளர்கள சக்தி மற்றும் விரிவடைந்து வரும் நடுத்தர வர்க்கத்தோட மூலதனத்தாலேயும் இந்த இந்தியா தொடர்ந்து பொருளாதாரத்துல அதிவேகாக முன்னேறி வருது. இதனால இன்னும் வரும் ஆண்டுகள் உலகளவுல 3வது இடத்தை வெகுவிரைவிலேயே பிடிக்கும் அப்படிங்கிறதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. முக்கியமா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆண்டுக்கான நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் ஏறக்குறைய 2.85 ஆயிரம் அமெரிக்கன் டாலர்களா இருக்குது. இந்த நாட்டோட ஒரு ஆண்டோட ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 6.3% இருக்குது. ஜப்பான் தான் ஏறக்குறைய 4191 பில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் டாலர்கள் அளவுக்கான ஜிடிபியோட இந்த பட்டியல்ல 4வது இடத்துல இருக்குது. ஜப்பான் அதோட முற்போக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி திறன் மற்றும் சேவை தொழில் ஆகியவற்றால பொருளாதாரத்துல முன்னேறி வருது. முக்கிய துறைகளான வாகனம், மின்னணு இயந்திரங்கள் மற்றும் நிதிக்களங்கள் ஆகியவை உள்ளடக்கி அசைக்க முடியாத பணி நெறிமுறைகள், முன்னோடி தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் சிறந்த தரத்தின் விதிவிலக்கான ஏற்றுமதி போன்றவற்றால இதோட பொருளாதாரம் வளர்ந்து வருது. முக்கியமா ஹோண்டா மற்றும் டொயோட்டா போன்ற பிராண்டுகள் உலகளவுல ஆட்டோமொபைல் தொழில்ல மறுக்க முடியாத வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. முக்கியமா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆண்டுக்கான நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் ஏறக்குறைய 34.55 ஆயிரம் அமெரிக்கன் டாலர்களா இருக்குது. இந்த நாட்டோட ஒரு ஆண்டோட ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 1.0% இருக்குது. ஜெர்மனி தான் ஏறக்குறைய 4730 பில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் டாலர்கள் அளவுக்கான ஜிடிபியோட இந்த பட்டியல்ல 3வது இடத்துல இருக்குது. ஜெர்மனி அதோட ஆட்டோ மொபைல்கள், வன்பொருட்கள், உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் அதோட ஏற்றுமதி, பொறியியல், வாகனம், ரசாயனம் மற்றும் மருத்துவம் போன்ற பல துறைகளால இந்த நாட்டோட பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. திறமையான தொழிலாளர் சக்தி, வலுவான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முயற்சிகள் மற்றும் புதுமைகளை வளர்ப்பதுல ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு போன்றவை இந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்குது. வலுவான தயாரிப்பு, வரிசைப்படுத்தப்பட்ட பொருளாதார கொள்கை இந்த நாட்டோட பண நெருக்கடிகளை விசாரிக்கவும் நேர்மையான வர்த்தக சமநிலையை பராமரிக்கவும் பயன்பட்டு பொருளாதாரத்துல பெருவளர்ச்சி பெற்றுட வருது. முக்கியமா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆண்டுக்கான நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் ஏறக்குறைய 56.04 ஆயிரம் அமெரிக்கன் டாலர்களா இருக்குது. இந்த நாட்டோட ஒரு ஆண்டோட ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 0.9% இருக்குது. சீனா தான் ஏறக்குறைய 18,566 பில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் டாலர்கள் அளவுக்கான ஜிடிபியோட இந்த பட்டியல்ல 2வது இடத்துல இருக்குது. சீனா உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் முதலீடு போன்றவை சார்ந்து இதோட பொருளாதாரம் பெருமளவுல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. மட்டுமில்லாம உலகளவுல குறைந்த செலவுல பொருட்களை தயாரிக்கிறதுல பேறு பெற்ற சீனா தன்னோட பொருளாதார வளர்ச்சியானது இந்த நாட்டோட தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் அதன் எதிர்காலம் சார்ந்த திட்டமிடல் போன்ற பல துறைகள் இந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு பெருமளவுல உதவுது.
விரிவான பணியாளர்கள், வலுவான அரசாங்க ஆதரவு, உள்கட்டமைப்பு முன்னேற்றங்கள் மற்றும் விரைவாக விரிவடையும் நுகர்வோர் சந்தை போன்றவை இந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு வகிக்குது. முக்கியமா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆண்டுக்கான நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் ஏறக்குறைய 13.16 ஆயிரம் அமெரிக்கன் டாலர்களா இருக்குது. இந்த நாட்டோட ஒரு ஆண்டோட ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 4.2% இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காடுதான் ஏறக்குறைய 27,974 பில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் டாலர்கள் அளவுக்கான ஜிடிபியோட இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற அமெரிக்கா தன்னோட சேவைகள், உற்பத்தி, நிதி மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல முக்கியமான துறைகளால இந்த உலகத்துலேயே அதிக ஜிடிபியோட பொருளாதாரத்துல மிகுந்த இடத்துல இருக்குது. அமெரிக்கா பன்முகத்தன்மை, புதுமை மற்றும் தொழில் முனைவர் உணர்வை வளர்க்கிறது, நெகிழ்வான உள்கட்டமைப்பை கொண்டுள்ளது மற்றும் சாதகமான வணிகத் துறையில நிலைமை போன்றவற்றால இதோட பொருளாதாரம் அதீத வளர்ச்சியடைஞ்சு இந்த முதல் இடத்துக்கு வந்திருக்குது. அமெரிக்காவோட பொருளாதாரம் முன்னேற்றம், பணம், மருத்துவ பயன்கள் மற்றும் சேகரிப்பு போன்றவற்றால ஒருங்கிணைக்கப்படுது. மட்டுமில்லாம நிதி காட்சியானது வணிகம் மற்றும் வளர்ச்சியால நிர்ணயிக்கப்படுது. புதிய வணிகங்கள் மற்றும் நிறுவப்பட்ட நிறுவனங்கள் தொடர்ந்து சவாலான எல்லைகள், அவசரநிலை மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தின் போது அதன் பல்துறை திறன் காரணமாக அமெரிக்கா உலகளாவிய நிதியியல் வல்லுநராக தன்னை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்குது அப்படின்னா அது மிகையில்லை. முக்கியமா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆண்டுக்கான நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் ஏறக்குறைய 83.06 ஆயிரம் அமெரிக்கன் டாலர்களா இருக்குது. இந்த நாட்டோட ஒரு ஆண்டோட ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 1.5% இருக்குது. இந்த டாப் 10ஓட முதல் சீசன் இந்த வீடியோவோட முடிஞ்சது. இதே மாதிரி வேற என்ன தகவல்கள் அடங்கிய டாப் 10 வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சீசன்ல போட முயற்சி செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.